சார் நாங்க தெளிவா சொல்றோம், நாங்க எங்கேயும் வர மாட்டோம் சார். எங்க மேல எந்த தப்பும் கிடையாது. முதல்ல இந்த கேஸை ஒருதலை பட்சமா இல்லாம நியாயமா விசாரிங்க. உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்க கொடுக்குறோம். அதை விட்டுட்டு எங்க மேல மட்டுமே குறி வச்சிங்கன்னு வைங்க சார், நிச்சயமா உங்களால் உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது. சார் நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க வீட்டில் தான் இருப்போம். உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு நாங்க தயார். ஆனா நீங்க நியாயமா விசாரிங்க. வாஜன் இங்கேரியா ஹலோ, என்னாச்சு சார்? பாடி கிடைக்கல. என்ன என்ன உளறீங்க? அங்கேருந்து எங்க போயிருக்கோம்? தெரியல சார். சரி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆனா அந்த ஜனனியை விடாதீங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க. அண்ட் நான் ஹையர் அஃபிஷியல்ஸ் வச்சு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே சார், அப்படிலாம் கூட்டு போக முடியாது சார். அவங்க ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்களை விசாரிக்கணும்னா தகுந்த ஆதாரமும் சாட்சியும் வேணும். நீங்கள் சொன்னது எவ்வளோ நேரம் கேட்டுட்டேன். ஆனால் இது மேலே ஒன்றும் பண்ண முடியாது. மேல் இடத்துல நீங்கள் பேசினாலும் தகுந்த ஆதாரமும் சாட்சியம் இல்லாமல் அவங்கள எதுவும் பண்ண முடியாது சார். பண்ணாலும் பிரச்சனை ஆகிடும் சார். சார், இது மேலே நான் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் வேறு ரூட்டில் பார்த்துங்க. என்னாச்சு தம்பி? வண்டி எடுங்க. எங்க போச்சு? சான்ஸே இல்ல. எங்க போச்சு லக்ஷ்மன்? வேர் ஹஸ் இட் கான்? மாயமா மறைஞ்சு போச்சா? நோ 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 நோ, வாய்ப்பே இல்ல. என்னாச்சு தம்பி? வீக்கே, அவன் பாடி ஷூட் பண்ண வீக்கே அங்கதானே கிடந்தான். இப்போ அந்த பாடி இல்லைங்கிறாங்க. என்னது? பாடி இல்லையா? எஸ், இல்ல இல்ல இல்ல. யாராவது பார்த்து தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? நோ, இல்ல லக்ஷ்மன், வாய்ப்பே இல்லையே. அந்த இடத்துக்கு யாருமே போக வாய்ப்பு இல்ல. அந்த காடு ஃபுல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த தைரியத்துல தான் நான் பேசாம இருந்தேன். பட் நவ இட்ஸ் கன்ஃபியூசிங். எங்க போச்சு, எங்க போயிருக்கோம்? ஏதாவது அனிமல் வந்திருக்குமா தம்பி? நீ யோசிச்சத நான் யோசிச்சிருக்க மாட்டேனா? யூ திங்க் ஐம் a fool? யோசிக்க மாட்டா எனக்கு அறிவு இல்லையா? அனிமல்ஸ் எல்லாம் அங்க கிடையாது. யாரும் அங்க பாடியை தூக்கிட்டும் போயிருக்க முடியாது. அப்ப எங்க போயிருக்கோம் தம்பி? வேற யாராச்சும் வந்து தூக்கி கொண்டு போய் எரிச்சிருப்பாங்களா? We have to find out. இறங்கி கண்டுபிடிச்சே தீரணும். அந்த பாடியை விடக்கூடாது. அந்த பாடியை விடக்கூடாது. டேஞ்சர், டேஞ்சர், வெரி டேஞ்சரஸ். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் லக்ஷ்மன். கண்டுபிடிச்சே தீரணும். கோ 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 ஃபாஸ்டர், கோ ஃபாஸ்டர். என்ன அத்தை, மகனையும் மருமகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். யூ கண்டினியூ. ஆனால் ஒன்று, பூந்தோட்டம்னு நினச்சி தேனி கூட்டுக்குள்ளே கையை வச்சுருக்கீங்க. எப்போ கொட்டுன்னு தெரியாது. ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு, விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒன்ன தேடுது. நிறுத்துற. என்ன மாமா,
எதுவும் முன்னேற்றம் இருக்கா? குட்டியக்காவை தூக்கிட்டாங்களா? ஏய் கரிகாலா, வாயை மூடிக்கு செத்த நேரம் சும்மா இரு. இல்லக்கா, நம்ம ஒத்தத்தல ராவணனை வேற ஆளை காணுமே. அதான் கிளம்பி போய் போலீஸோட சேர்ந்து குட்டியக்காவை விசாரிச்சுட்டு இருக்காங்களோன்னு ஒரு டவுட்டு, அதான் கேட்டேன். ஒரு டவுட்டும் கேட்க வேண்டாம். ஏப்பா கதிரு, போன இடத்துல என்னாச்சுப்பா? கூப்பிட்டுட்டு போனாங்க, அப்புறம் ஒரு தகவலும் இல்லை. என்னன்னு தெரியலையேப்பா. இந்த ராவணனுக்கு போனை போட்டு பேசு. சொல்லுங்க கதிர். என்னாச்சு? இப்போதான் எனக்கு அங்கேருந்து செய்தி வந்துச்சு. போன இடத்துல அந்த மாதிரி ஷூட் பண்ண எந்த பாடியும் இல்லைங்கிறாங்க. அது இல்லையா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. பாடி அங்கே இல்லைங்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேற எந்த தகவலும் வரல. என்னன்னு போலீஸே இன்ஃபேக்ட் இப்போ கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. என்னங்க இது? யாராவது சுட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ பாடி இல்லைன்னு சொல்றீங்க. எங்க போயிருக்கோம் அப்ப? என்ன புலியும் சிறுத்தையும் மாத்திட்டு இருக்கோம்? சி கதிர், இது நேத்தி நடந்த இன்சிடென்ட். போலீஸ் லேட்டாக போனதுனால தான் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக விசாரிச்சுட்டு தான் ஆக்ஷனே எடுப்பாங்க. அப்போ ஜனனியும் சக்தியும் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எது வீட்டுக்கா? சூப்பர். ரவுண்ட் 2வா? சும்மா கிழிக்க போகுது. சார் என்ன சார் இதெல்லாம்? என்ன நீங்க என்னென்னமோ சொன்னீங்க? கதிர், அவசரப்பட வேணாம், கொஞ்சம் நிதானமாக இருங்க. நான் கொஞ்சம் வேலையாக வெளில வந்திருக்கேன். உங்களை வந்து நான் நேரில் பார்க்குறேன், சரியா? அது சார் சார் என்னமாம்மா, தத்தெடுத்த தம்பி இப்படி காலை வாரிட்டாரே, அந்த அண்ணாரு இந்த அண்ணாரு, ஆனால் ஒன்றும் நடக்கலையே. ஆனால் ஒன்று, தர்சினியை கொண்டு வந்துடுவேன்னு சொன்னார், சொன்னபடி செஞ்சிட்டாரு. அது பெரிய விஷயந்தான். ஆனால் இப்போ என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே. அதை விட முக்கியம், ஜனனி அக்கா என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அது சும்மாவே ஆடும்.